நான் உங்க நாகராஜ். சுடுகாட்டுல இருக்கிற மனித எலும்புகளை தின்னு நிர்வாண தாண்டவம் ஆடுற அகோரி ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவரை பார்க்கத்தான் போயிட்டு இருக்கேன். சுடுகாட்டில் எலும்பை தின்று நிர்வாண தாண்டவம். மயானத்துல போனோன்னா ஆடைகள் எல்லாம் கலட்டி ரொம்ப ஒரு பயங்கரமான நிலைமைக்கு போய் அங்க இருக்கிற மனித எலும்பை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. அதை பார்க்கவே ரொம்ப அகோரமா இருந்தது. தமிழகத்தில் ஓர் அகோரி சாமியார், அதிர வைக்கும் நேரடி காட்சிகள். அகோரிகள் பெரும்பாலும் காசில தான் இருப்பாங்கன்னு நாம கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுடைய வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். உடனுக்குடன் அதிரடியான செயல்களை இறங்கிடுவாங்க. இதே போலதான் பட்டுக்கோட்டை பக்கத்துல கார்கா வயல் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற அகோரியும் பல அமானுஷ செயல்களை செய்யறாராம். அதோட அவர் கொடுக்கிற திருநீரால கேன்சர் உட்பட பல தீராத நோய்கள் தீர்ந்து போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஊருக்கு போற வழி முழுவதும் மிகப்பெரிய மாநாடுகளுக்கான செட்டப்போட நுழைவாயில் அமைக்கப்பட்டிருந்தது. ரோடு முழுக்க மக்கள் கூட்டம் நிரம்பி இருந்தது. மேலதாளத்தோட குதூகலமான மனநிலையோட மக்கள் இருந்தாங்க. திடீர்னு அந்த இடம் பரபரப்பாச்சு. கார்ல இருந்து சத்தம் போடாம ஒருத்தர் இறங்கி வந்தாரு. இவர்தான் நான் தேடி வந்த அகோரி சாமியார். அவரை பாக்குறதுக்காக கூட்டம் அலைமோதுச்சு. காரை விட்டு இறங்கினவரு நேரா வெங்கிடு சுப்பையா சமாதி இருக்கிற இடத்துக்கு போனாரு. கூட்டம் அலைமோதிக்கிட்டு இருந்தது. என்னால அவரை நெருங்க முடியல. இன்னைக்கு இரவு 64 கால பைரவருக்கு மிகப்பெரிய யாகம் நடக்க போகுது. அடுத்த நாள் காலையில கும்பாபிஷேகம் நடக்கவிருக்கு. அதனால தான் இவ்வளவு கூட்டம். அகோரி சாமியாரோட தலைமையில தான் இது எல்லாமே நடக்க போகுது. நான் எங்களோட கார்ல யாகம் நடக்கிற இடத்துக்கு புறப்பட்டேன். மிகப்பெரிய பந்தல் போட்டு 64 யாக குண்டங்கள் அமைச்சிருந்தாங்க. அகோரி சாமியார் அப்பதான் அரங்கத்துக்குள்ள வந்தாரு. கூடியிருந்த கூட்டம் எல்லாம் அவரை வணங்கினாங்க. நான் இவரை பத்தி கேள்விப்பட்டது எல்லாம் ஒருவேளை பொய்யா இருக்குமோன்னு சந்தேகமா இருந்தது. இங்க புதுசா கட்டி இருக்கிற அம்மன் கோயிலுக்கு காலையில இவரோட தலைமையில கும்பாபிஷேகம் நடக்கவிருக்கு. அதற்கான முன்னேற்பாடுகள் தான் இது எல்லாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த கூட்டத்தை பார்த்ததும் எனக்கு பிரமிப்பா இருந்தது. உள்ளூர்ல இருந்து மட்டும் இல்லாம மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல இருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் அகோரி சாமியாரால குணமடைஞ்சவங்கன்னு சொல்லப்படுது. எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் அகோரி சாமியார் திருநீர் பூசி விட்டார்னா அது உடனே சரியாயிடும். அதனால இவரை தேடி நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இவரோட பேரு ராமலிங்கம். சென்னை ஆவடியில இருந்து வராரு. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இவரோட கையில ஒரு கட்டி வந்திருக்கு. என்ன விதமான நோயின்னு டாக்டர்ஸால கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப ஆபத்தான நிலையில இருந்த ராமலிங்கம் அகோரி சாமியார பத்தி கேள்விப்பட்டு வந்திருக்காரு. விபூதி பூசின உடனே அவருடைய கை பழைய நிலைக்கு வந்துட்டதா சொல்றாரு ராமலிங்கம். எனக்கு கையில ஒரு கட்டி ஒண்ணு வந்தது. அது சின்னதா இன்ஸ்பெக்ஷன் கட்டின்னு சொல்லி தான் ஆபரேஷன் பண்ணாங்க ஜிஹெச்ல. அது சின்னதா இவ்வளோண்டு பண்ணது, உடம்பு பூரா பெருசா பரவி போச்சு. பெரிய ஆபரேஷன் 2 பண்ணாங்க. திரும்ப ஆமா, அவங்க பண்ணி அது பிரயோஜனம் இல்லை. இன்னும் வளரதான் ஆரம்பிச்சது. உள்ளே வளர்ந்துட்டே உள்ளேதான் வளருது. அப்படியே வளர்ந்து இன்னும் அகலமா படர ஆரம்பிச்சிருச்சு. கைத்துவாரம் ஃபுல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. கைத்து வீங்கி போச்சு. இந்த கையும் நீட்டா ஆகாம மடங்கிடுச்சு. இந்த கையும் ஒர்க் ஆகல. ரொம்ப சீரியஸான கண்டிஷன் தான். உயிருக்கு ஆபத்து தான் அது. ஆனா அந்த ஆபரேஷன் பண்ணி சக்சஸ் ஆகனாலும் ஆகும், இல்லைனாலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து ஐயாவை பார்த்தேன். எல்லாருக்கும் நோய் நொடியோட இருக்கிறவங்களுக்கெல்லாம் மருந்து கொடுத்துட்டு இருந்தார் விபூதி. நானும் அந்த கும்பலில் போய் வாங்கினேன். வாங்கி அவர் என் இடத்துல அந்த இடத்துல லேசா தடவினார் விபூதி. தடவிட்டு போயிட்டு வா, நல்லா இருக்கும், ஒரு 2 டைம் வந்து போடா அப்படின்னாரு. அங்க ஆனா போகும்போது கொஞ்சம் சாப்பிட்டு போடா அப்படின்னாரு. சாப்பாடு சரி, சாப்பாடு டைம். அதனால சாப்பிட்டு அந்த தட்டு எடுத்து வைக்கிற கை நிகண்டுடுச்சு அதே இடத்துல. அது மாச கணக்கில் மூடி கறந்த கை. அவர் சாப்பாடு சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே கையெல்லாம் நிகண்டு போச்சு. அந்த கையில பம்பு இருக்குது, பின்னும் அந்த பம்பு அதில் அடிச்சு தண்ணி குடிச்சு பார்த்தேன். அவராண்டு இருக்கும்போது குடிச்சு பார்த்து சந்தோஷத்துக்கு அளவில்லாத சந்தோஷம். சுத்தமா குணமாயிடுச்சு.
கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துக்கு வந்தாரு அகோரி சாமியார். அங்க இருந்த கோபுர கலசத்துக்கு அபிஷேகம் செஞ்சு வச்சாரு. கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நிறைய பேரு அகோரி சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அகோரி சாமியார பத்தி நான் தொடக்கத்துல கேள்விப்பட்டது ஒருவேளை தவறான தகவலா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இத பத்தி அங்க இருந்தவங்க கிட்ட கேட்டதுக்கு என்ன பார்த்து சிரிச்சாங்க. இது அவரோட ஒரு நாள் வேஷம், அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா சுடுகாட்டுல போய் பாருங்கன்னு சொன்னதும் அடுத்த நாள் காலையில நான் அங்க போனேன். தூரத்துல அகோரி சாமியார் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. கேமராவோட இருக்கிற எங்களை பார்த்ததும் உடனே கூப்பிட்டாரு. கால்களை நீட்டி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. என்ன நினைச்சாரோ தெரியல, அவரு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தோசைய கொஞ்சம் தரையில வச்சாரு. விரலால தரைய சீண்டி அங்கிருந்த மண்ணை எடுத்து வாயில போட்டுக்கிட்டாரு. அவர் பேசுறத கூர்ந்து கேட்டாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். தோசைய சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்க இருந்த ரூம்குள்ள போய் உட்கார்ந்தாரு. அடுத்ததா வெளியே வந்து கீழே கிடந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்க்க தொடங்கிட்டாரு. ரூம்ல டேபிள் மேல இருந்த நோட்டை கொண்டு வர சொல்லி அந்த தோசையை சாப்பிட கொடுத்த பெண் கிட்ட கொடுத்தாரு. அதுல ஒரு குழந்தையோட படம் இருந்தது. இதுல இருக்கிறத போலவே குழந்தை பிறக்கும்னு சொன்னாரு. அகோரி சாமியாரோட ஃபேவரட் ஸ்டைல் இது. அவரை பார்க்க வரவங்க கிட்ட இது போல பேப்பரை கிழிச்சு கொடுப்பாரு. அதுல அவங்களுக்கு தேவையான செய்தி இருக்கும். நியூஸ் பேப்பர்ல இருக்கிற செய்தியை காட்டி நாளைக்கு என்ன பத்தி கல்வெட்டுல எழுதுவாங்கன்னு சொன்னாரு. கல்வெட்டுல எழுதுவாங்க. ஒரு காலத்துல இங்க ஒரு சித்தர் இருந்தார், கல்வெட்டே எழுதணும். அங்க செடியில இருந்த பூக்களை பறிச்சு நின்னுகிட்டு இருந்தவங்களுக்கு கொடுத்தாரு. நான் என்ன செய்யறதுன்னே தெரியாம அவர் பின்னாடி நடந்துகிட்டு இருந்தேன். எதுக்கு என்ன விடாம எடுக்கிறேன்னு எங்களோட கேமராமேன் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்தாரு. முருகா என்ன விடாம எடுக்கிறாரு. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல தரையில இருந்த மண் அள்ளி வாயில போட்டு மெல்ல தொடங்கிட்டாரு. ஸ்வீட் சாப்பிடுறத போல அடிக்கடி இவரு மண்ணை சாப்பிடுறாரு. அவரை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருந்த எனக்கு அடுத்ததா அவர் என்ன செய்வாருன்னு யூகிப்பது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரோட்ல வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க அவரை வணங்கிட்டு போறாங்க. சிரிச்ச முகத்தோட ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு. ரோட்ல ஒரு பெண் மாம்பழம் எடுத்துட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அத பார்த்த அகோரி சாமியார் அவங்க கிட்ட இருந்து மாம்பழத்தை கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வேகமா நடந்து போயிட்டு இருந்தாரு. இவரை பத்தி தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது லூசுதான்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கு இவரோட செயல்கள். ஆனா இவர் தன்னை தேடி வரவங்கள எப்பவும் கைவிட்டதில்ல. 3 நாள்ல உயிர் போகும்னு சொன்ன ஒருத்தரை இவரு உயிர் பிழைக்க வச்சிருக்காரு. இவங்க தேவி, முன்ன நாம பார்த்த ராமலிங்கத்தோட மனைவி. தன்னோட கணவருக்கு உயிர் கொடுத்த கடவுளாகவே அகோரி சாமியார பாக்குறாங்க. அதுல இருந்து தொடர்ந்து இவரை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் இவரை பார்க்க வரும்போது ஒரு சம்பவத்தை பார்த்திருக்காங்க. 3 நாள்ல டாக்டர்ஸ் இறந்துடுவாங்கன்னு நாள் குறிச்ச ஒருத்தர் இங்க தங்கி அதே 3 நாள்ல அவங்களோட நோய் குணமாகி எழுந்து நடந்ததை பார்த்து திகைச்சு போயிருக்காங்க தேவி. பெரியம்மாக்கு வந்து ரொம்ப உயிர் போற கட்டத்துல இருந்தாங்க. 3 நாள்ல உயிர் போயிடும் அப்படின்னாங்க. அந்த கட்டத்துல இருக்கும்போது கார்ல வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. அந்த அம்மாவை தூக்கிட்டு வந்து ஐயா இதுலதான் போட்டாங்க. ஐயா சொன்னாரு, ஏன் போற இதை தூக்கிட்டு வந்த என்கிட்ட அப்படின்னு கேட்டாரு. அவரு எனக்கு தெரியாது, நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும்னு அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் சொன்னாரு. ஒண்ணுமே இல்ல, அந்த அம்மா உடம்புல போயிடும், 3 நாள்ல போயிடும். நாங்க ஆமாங்கய்யா, டாக்டருங்களும் அதான் சொன்னாங்க. எனக்கு தெரியாது, நீங்க தான் எனக்கு காப்பாத்தி கொடுக்கணும், உங்களை நம்பி நான் வந்துட்டேன் அப்படின்னாங்க. சரி போ இரு அப்படி. மழை வேற தூருது. அந்த நேரத்துல மழையிலே தான் அந்த அம்மா இருந்தாங்க. கட்டில கயிறு கட்டில அந்த அம்மா போட்டாங்க தூக்கிட்டு வந்து.
அதுக்கப்புறம் அவர் விபூதியை கையில கொடுத்து விபூதியை பூசி விடுமா, நாங்க அந்த அம்மா கூட 2 லேடி வந்திருந்தாங்க, அந்த அம்மா எல்லாம் பூசி விட்டாங்க. பூசி விட்ட அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு அந்த அம்மா அந்த கோயிலை சுத்தி வந்தாங்க, 9 சுத்து சுத்தினாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, உங்க வீட்டுக்காரர் போனாலும் நீ போக மாட்டேன், உனக்கு நான் உயிர் கொடுத்துட்டேன். அப்புறம் அந்த மாதிரி நான் பூவும் போட்டுமா போனோயா, இல்ல அவர் போன அப்புறம் தான் நீ போக வேண்டாம், அந்த மாதிரி உயிரை கொடுத்து அவர் அனுப்பிச்சு வச்சாரு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ பட்டுக்கோட்டையில இருக்கிற கார்காவயல் அப்படிங்கிற ஊர்ல இருக்கேன். இங்க இருக்கிற அகோரி சாமியார் கேன்சர் உட்பட பல நோய்களை குணமாக்கி இருக்காரு. அகோரி சாமியார பின்தொடர்ந்து போய்கிட்டு இருந்தேன். கடைசியா அவர் ஒரு இடத்துல நின்னாரு. அந்த இடம் சுடுகாடு. சுடுகாட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. நான் அவர் பின்னாடியே போயிட்டு இருந்தேன். அவர் எது செய்தாலும் அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கும். கிழிச்சு கொடுக்கிற பேப்பர்ல ஏதாவது செய்தி இருக்கும். இந்த பேப்பர்லாம் எதுக்காக சாமி எடுக்கிறீங்க? தெரியல, என்னன்னு தெரியலையா, இன்னும் தெரிய முடியாது. நீங்க ஏன் கேமரா எடுக்கிறீங்க? சும்மா உங்களை பற்றி மக்களுக்கு தெரிவிக்கிறது இல்ல, என்னை பத்தி தெரிஞ்சு போச்சியா, விளம்பர தேவையில்லையே. தெரியாத மக்களுக்கு எதுக்கு அந்த பேப்பர் கிழிச்சு வச்சேன்னா, நீ எடுத்து வேர்ல்டு புருகா கொடுக்க போற, இன்டர்நெட் வெப்சைட் எல்லாத்தையும் கொடுக்குறேன். அதான் அங்க வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்காங்க? படிச்சேன். உள்ள என்ன புரியாம சொல்லுங்க. சுடுகாட்டோட ஒரு மூலையில பிணங்களை எரித்த கறி துண்டுகளை ஒரு ஓரமா கொட்டி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துக்கு போன அகோரி சாமியார் கொட்டி இருந்த கறி துண்டுகளை குனிஞ்சு கிளற தொடங்கினாரு. அடுத்ததா அவர் செய்த செயல் என்ன அதிர்ச்சி அடைய வச்சது. பாதி எரிந்த நிலையில வெள்ளையா இருந்த எலும்பு துண்டை எடுத்து கடிச்சு சாப்பிட தொடங்கிட்டாரு. இடுப்புல கட்டி இருந்த துண்டை தலையில கட்டுனதும் அவரோட வேட்டி அவிழ்ந்து தரையில விழுந்துடுச்சு. அத பத்தி எந்த அக்கறையும் இல்லாம நிர்வாணமா அப்படியே உட்கார்ந்துட்டாரு அகோரி சாமியார். திரும்பவும் தரையில இருந்து மண்ணை விரலால கிளறினாரு. இன்னொரு எலும்பு துண்டு கிடைச்சது. அதையும் அப்படியே வாயில போட்டு மெல்ல தொடங்கிட்டாரு. நான் பதறி போய் நின்னுகிட்டு இருந்தேன். காசில இருக்கிற அகோரிகள் இறந்த மனிதர்களோட உடலை சுடுகாட்டுக்கு போய் சாப்பிடறத யூடியூப்ல பாத்திருக்கேன். ஆனா நேர்ல இப்பதான் இப்படி ஒரு சம்பவத்தை பாக்குறேன். சுடுகாட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து அவருக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்க தொடங்குச்சு. தண்ணீரை கேட்டு குடிச்சிட்டு திரும்பவும் தரைய கிளறினாரு. பிணங்களை எரிக்கும் தகன மேடைக்கு வந்தாரு. அந்த இடம் முழுவதும் பூவரசம் இலை விழுந்து கிடந்தது. விரலால அங்க இருந்த குப்பைகளை கூட்டிக்கிட்டு இருந்தாரு. குப்பைகளை அள்ளி போட்டுட்டு தரையில உட்கார்ந்த அகோரி சாமியார் அங்க இருந்த மண் அள்ளி வாயில போட்டு அரிசி மாதிரி மெல்ல தொடங்கிட்டாரு. விரலால தரைய கிளறி விட்டுக்கிட்டு இருந்தவரு நேரம் ஆக ஆக உக்கரமா அதையே திரும்ப திரும்ப செஞ்சாரு. இறுதியா ஓம்னு மண்ணுல எழுதிட்டு அந்த விளையாட்டை முடிச்சாரு. கரெக்டா அவரோட அடுத்த அதிரடி ஆரம்பமாச்சு. என்ன பார்த்து குளிச்சிட்டியான்னு கேட்டுட்டு நான் குளிக்க போறேன்னு சொன்னாரு. குளிக்க போறேன். குளிக்கிறியா? குளிச்சா இல்லையா? எப்ப குளிச்சா?
இத கேட்டதும் நான் பக்கத்துல ஏதாவது ஆறு குளம் இருக்கும், அங்கதான் குளிப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவரு திடீர்னு அங்க இருந்த மண்ணை அள்ளி அவர் மேலேயே போட்டுக்கிட்டாரு. இத பார்த்ததும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மிரண்டு போய் ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். 2 கைகளாலையும் மண் அள்ளி மேல வீசிக்கிட்டே இருந்தாரு. அவரு வீசின மண் கேமரா மேலையும் விழுந்துச்சு. எதை பத்தியும் கவலைப்படாம நடக்கிறத தொடர்ந்து படம் பிடிச்சுக்கிட்டே இருந்தோம். மண் அள்ளி போட்டுட்டு உக்கரமா ஆடத் தொடங்கினாரு அகோரி சாமியார். கொஞ்ச நேரம் ஆட்டத்துக்கு பிறகு அதை நிறுத்திட்டு நடக்க தொடங்கினாரு. போய்கிட்டே இருந்தவரு இடுப்புல கட்டி இருந்த துண்டை அவிழ்த்து தலையில கட்டிக்கிட்டு முட்புதர்கள் நிறைந்த ஒரு ஒத்தையடி பாதை வழியா நடந்து போய்கிட்டு இருந்தாரு. உடனே கீழே கிடந்த மண் சட்டியை எடுத்து இதுதான் வாழ்க்கையில கடைசியா மிஞ்சினதுன்னு பாட்டு பாட தொடங்கிட்டாரு. எனக்கு என்னதுமா மிச்சம்? சரிங்கய்யா. இந்த திருவோடு தான் மிச்சம். திருவோடு சித்தனடா பாட்டு. வீதியெல்லாம் அலைஞ்சவன்டா, சித்தனுக்கு பித்தனடா, என்னையும் தான் ஜீவனடா. முள்ளுங்க நிறைஞ்ச புதரா இருந்தது அந்த பகுதி. ஒரு புதரை காட்டி அங்க மயான காளி இருக்கு, கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லி நடக்க தொடங்கினாரு. என்னமோ சொல்றாங்க, இந்த மயான காளி அங்கதான் நிக்குங்கிறாங்க. அவரை பின்தொடர்ந்து நானும் போனேன். உள்ள போனவரு உடனே ஒரு நல்ல பாம்பை கூப்பிட்டாரு. பாம்புன்னு சொன்னதும் நான் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன். பாம்பு கடி வாங்கி கொஞ்ச நாள் கூட ஆகல, திரும்பவும் பாம்பான்னு மனசுக்குள்ள பயம் வந்துடுச்சு. உள்ள போகலாமா வேணாமான்னு தயங்கி தயங்கி போனேன். அங்க இருந்த வேப்ப மரத்துக்கிட்ட அகோரி சாமியார் பேசிக்கிட்டு இருந்தாரு. மயான காளி சிலை ஏதாவது இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நான் வந்தேன். ஆனா அங்க அது போல எதுவுமே இல்ல. அதனால மயான காளி இங்க வருவாங்களான்னு அகோரி சாமியார் கிட்ட கேட்டேன். உடனே அவரு இடுப்புல கட்டி இருந்த துணியை அவுத்துட்டு நிர்வாணமா ஒரு காலை தூக்கிட்டு சக்தியும் நானே சிவனும் நானேன்னு ஒரு போஸ் கொடுத்தாரு. மயான காளி இன்னும் இப்ப வருவாங்களா? மயான காளி இப்ப வரணுமா? சொல்லு, வருமானு வரணுமா கேக்குறேன். வந்தா பாக்கலாம். என்னால பார்க்க முடியாது. நான் தான் காளி பார்த்துக்கிறேன். காளி அவளியும் அவளி, பராசக்தியும் அவளி, புத்திரனும் அவளி, சிவனும் அவளி. அவளி இந்த மருந்து பத்தில அருமருந்து இதுலதான் ஓம் நம சிவாய் அப்படின்னு ஒரு மைய வச்சிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா எந்த நோயா இருந்தாலும் சரி சரியாயிடுது. எப்படின்னு எனக்கு தெரியல. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற கார்கா வயல்ல இருக்கேன். இங்க இருக்கிற அகோரி சாமியார் சுடுகாட்டுல இருக்கிற எலும்புகளை தின்று நிர்வாண தாண்டவம் ஆடுறாரு. அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக மைக் போட்டு தயார்படுத்திக்கிட்டு இருந்தோம். உடனே அவர் மேல போட்டிருந்த துண்டையும் வேட்டையும் கழட்டிட்டு நிர்வாணமா உடம்புல திருநீர் அள்ளி பூசிக்கிட்டாரு. நான் என்ன சொல்றதுன்னே தெரியாம நின்னுகிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி இவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்திருக்காரு. வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விகளால ஆன்மீகத்தை நாடி இருக்காரு. அதுல இருந்து இந்த நிலை இவருக்கு கிடைச்சிருக்கு. இது இல்ல கோமாளியா என்ன உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம். அதை காட்டிட்டேன் நான் யாருன்னு.
இதான் என் நிலை, கடைசி என் நிலை. கடைசி நிலை என் நிலை இதுதான். மக்களுக்கு ஏமாத்துறது. சாமியார் மாதிரி ஏமாத்திட்டு இருக்கேன். இது கிடையாது. கடைசி நிலை, மயான நிலை, மயான ருத்திர நிலை. இவரை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் எதையும் மறைக்கிறதில்ல. தன்னை எப்பவுமே வெளிப்படையா வச்சுக்கிறாரு. உலகத்தோட பல மூளை முடுக்குகள்ல இருந்தெல்லாம் கொடிய நோயோடும் கேன்சரோடும் பேச முடியாதவங்க, காது கேட்காதவங்க, இப்படி நிறைய பேரு இவரை தேடி வராங்க. நம்பிக்கையோட இங்க வரவங்களை திருநீர் கொடுத்து முழுவதுமா குணமாக்கிடுறாரு. அதுக்காக இவர் யார்கிட்டையும் காசு எதுவும் இன்னைய வரைக்கும் வாங்கினதில்ல. மக்கள் சம்பாரிச்சு உழைச்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டு, இந்த மாதிரி சாமியார்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அவங்க பிச்சை எடுக்கணும். அதை மாத்தணும். முத ஏழையெல்லாம் வாழணும். என்கிட்ட வர்றவங்க நோய் நொடி இல்லாம போகணும். இந்த மருந்து இருக்கு பார்த்தீங்களா, அருமருந்து. இதுலதான் மருந்து ஒரு மை மாதிரி ஒன்று வச்சிருக்கேன். என்ன மைனா, ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் அப்படின்னு ஒரு மைய வச்சிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா எந்த நோயா இருந்தாலும் சரி சரியாயிருது. எப்படின்னு எனக்கு தெரியல. மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகள்ல தீராத நோயோட இருக்கிறவங்க இவரை பத்தி கேள்விப்பட்டு இவரை கூட்டிட்டு போறாங்க. அப்படி அங்க போனவரு நிறைய பேரை குணமாக்கி இருக்காரு. அதனால இவருக்கு மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகள்ல நிறைய பக்தர்கள் இருக்காங்க. வெளிநாடு இருக்கவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க பாத்தீங்களா, அழுகுறாங்க, கஷ்டப்படுறாங்க. நோயை பார்த்தா சுகருங்கிறாங்க. கர்ப்பப்பையில கட்டி, தலையில கட்டி, காலில் கட்டி, இடுப்பு வலி, அதிக பீடிங் போகுது, குழந்தையே இல்லைங்கிறாங்க, கல்யாணம் ஆகுது. அவங்களுக்கெல்லாம் எனக்கு உதவி பண்ணுவோம். அதான் வேற ஒன்றும் கிடையாது. அதுக்காக ஒருத்தருவா அவங்கள்ட்ட வாங்கணும் தேவை கிடையாது. ஆன்மீகத்தில் ஏன் பணத்துக்கு பெண்ணுக்கு ஆசைப்பட்டான்னு தோத்துரும். நோய் நொடி இல்லாம மக்கள் வாழணும்னு தனக்கு இறைவன் கொடுத்த சக்தியை பயன்படுத்திக்கிட்டு வராரு. இன்னைக்கு பல சாமியார்கள் தங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்க 1000 கணக்குல ஃபீஸ் வாங்குறாங்க. அவ்வளவு எளிதா அவங்க சாதாரண மக்களை பக்கத்துல நெருங்க வர்றதில்ல. ஆனா அகோரி சாமியார் இதுக்கு நேர் எதிரா இருக்காரு. தன்னோட வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுற மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற குறிக்கோளை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இது போன்ற சாமியார்கள் கிடைப்பது அபூர்வம். இது போல வேற ஒரு அமானுஷ நிகழ்வோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். காட்டுக்குள் வனதுர்கை கோயிலுக்கு ஒளி ரூபத்தில் வந்து போகும் உருவம். சின்னதா பூவால பந்து பண்ணுவாங்க. பந்து பண்ணி வச்சு அது மேல பழம் வைப்பாங்க. பழம் வச்சு வலது கை வாட்டை இறங்குச்சுனாக்கா உடனே அந்த காரியம் கை கூடும் அப்படின்னுவாங்க. இடது கை வாட்டை இறங்குதுன்னு சொன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதே சமயத்துல பின்னால வந்து இறங்கிடுச்சுன்னு சொன்னா அந்த காரியம் வந்து கை கூடாது. நேரடி விசிட்டில் நடந்த வியக்க வைக்கும் நேரடி காட்சி. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சு அவ கரைய சின்ன வச்சு உங்களை நீ கொடுக்கணும்.